6வது நாளிலும் அன்றுடைய சமூகத்தில் கூடி வரும்படி, ஜெபத்தில் இணையும்படி, அவருடைய பாதத்தில் காத்திருக்கும்படி கர்த்தர் நமக்கு பாராட்டிய நல்ல ஈவுகளுக்காக அப்படி ஸ்தோத்திரம் பண்ண துவங்குவோமா? நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஜெபிக்க வைத்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து கொண்டிருக்கிற அதிசயமான கிரியைகளுக்காக கர்த்தரை எப்படி ஸ்தோத்தரிக்க துவங்கலாமா? ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. எங்களை இன்னும் ஜெபிக்க வைக்கிறவர், ஜெபிக்க ஜெபிக்க உம்முடைய அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையிலே பெருக பண்ணுகிறவர், உம்முடைய கர்த்தத்துவத்தை எங்கள் வாழ்க்கையிலே பெருக பண்ணுகிறவர், ஆசீர்வாதங்களை கர்த்தாவே பெருக பண்ணுகிறவர். ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய வார்த்தை இவனமாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனத்திற்காக கர்த்தர் காத்திருக்கிறாராம். ஆமென், வருவான். ஆமென். என்னுடைய பிள்ளை என் சமூகத்திலே வந்து என் பாதத்திலே காத்திருப்பான். அவன் இருதயத்தில் இருக்கிற ஏக்கங்களை எல்லாம் ஒரு தகப்பனிடத்தில் பேசுகிறது போல இருதயத்தை என்னிடத்தில் உடைத்து ஊற்றுவீர்கள் என்று ஆண்டவருடைய கண்கள் தம்முடைய பிள்ளைகளுக்காக காத்திருக்கிறது. அவருடைய இருதயம் தமது ஜனத்திற்காக காத்திருக்கிறது. அவருடைய இருதயத்தின் துடிப்பு, என் ஜனம் என்னிடத்தில் வந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வார்கள் என்று தகப்பன் தன் பிள்ளையை தேடுகிறது போல தகப்பனிலும் மேலாய் அன்பு கூர்ந்து ஆமென் இந்த நாளிலும் உடைய சமூகத்திலே நீரங்களை கூடி வர வைத்தீரே அப்பா. உடைய பாதத்திலே திரும்பவும் வந்து அமர கிருபை தந்தீரே ஆண்டவரே. 1000 நாளை பார்க்கிறோம் உம்முடைய பிரகாரத்தில் செலவிடுகிற இந்த ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன், காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன், காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். அப்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண துவங்குவோமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் நினைத்தருளுகிறார். ஆமென். 6வது நாள் ஜெபத்திலும் ஆவியானவர் அளவில்லாமல் நம் நடுவில் அசைவாடுகிறபடியால் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் கிரியை செய்ய நினைக்கிறார்களோ ஆமென், அவர்களை கர்த்தர் ஜெபிக்க வைக்கிறார், அவர்களை கர்த்தர் காத்திருக்க வைக்கிறார். அந்த பிள்ளைகளை தேவனை தேடி நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளும்படி தேவன் அனுக்கிரகம் பாராட்டுகிறார். நாம் காத்திருப்பது அவர் நமக்கு பாராட்டிய அனுக்கிரகம். எனவே தேவனுக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமையின் ஆவியானவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் நீர் பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே அதிசயங்களை காண செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். வியாதியிலிருந்து கர்த்தர் தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறபடியால் ஸ்தோத்திரம். தனிமையாய் இருக்கிறவர்களுக்கு ஆறுதலாய் பலனாய் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட போகிறபடியால் ஸ்தோத்திரம். ஆமென். உம்முடைய பிள்ளைகளை நினைத்தருளி நீர் ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரமையா. ஆமென், ஆமென், ஆமென். இன்னும் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆவியானவரே, தொடர்ந்து நடத்துவீராக. ஒரு வல்லமையுள்ள ஜெபாவி ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. ஒரு வல்லமையுள்ள ஜெபாவி ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்டும் ஆவியானவரே. ஆமென், 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 ஆமென். பெரிய காரியங்களை செய்வீராக. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள்
நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க, 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க, மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் சொல்வோமா சொல்வோமா ஆண்டவரை நோக்கி அவன் சத்தம் உயர்த்தி அந்த வார்த்தைகளை சொல்லுங்க. கர்த்தர் ஆசையாய் கேட்கிறார். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்காக ஒரு அற்புதத்தை காணப்படுவீராக, எனக்காக ஒரு ஆச்சரியமான கிரியைகளை நடப்பிப்பீராக. ஆமென். அல்லேலூயா. நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் அமர்ந்திருக்கிறோம், உம்மையே நாங்கள் நோக்கி இருக்கிறோம். நாங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிறவர், எங்கள் சிந்தைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்து முடிக்கிறவர், எங்கள் எண்ணங்களுக்கு மேலானவைகளை நிறைவேற்றுகிறவர். நீர் பெரியவர் அப்பா. நீர் அதிசயங்களை செய்து முடிக்கிறவர் ஆண்டவரே. நீர் மகிமையாய் வெற்றி சிறக்கிற கர்த்தர் ஆண்டவரே. உடைய மகத்துவம் எங்க வாழ்க்கையில வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். உடைய ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கே நிறைவேறுகிறபடியா ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா. ராதா ஸ்ரீஹரதனோ உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. Thank you Lord, thank you Jesus. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி தன்னுடைய பிள்ளையும் கூட்டிக் கொண்டு அந்த மோரியா மலைக்கு நேராக ஏறி போகிறான். அவன் யாரையும் நம்பல, தன் கூட வந்த வேலைக்காரர்களையும் நம்பல, தன் பிள்ளையையும் அவன் நம்பல, தன்னை அழைத்த தேவனை நம்பி ஆமென். எனக்கு போதுமானவராக இருக்கிற என் தெய்வத்தை மாத்திரம் நான் நம்பி அவரிடத்தில் நான் ஏறி வருகிறேன், அவருடைய சமூகத்தில் நான் காத்திருக்க வருகிறேன் என்று அவனுடைய இருதயம் தேவனை முழு நிச்சயமாய் நம்பினது. ஒருவேளை அது எப்படி நடக்கும், ஆண்டவர் என்ன செய்வார்னு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இருதயத்தில் இருக்கிற அந்த நம்பிக்கையை கர்த்தர் பார்க்கிறார். அந்த விசுவாசத்தை கர்த்தர் சோதித்து அறிகிறார். உங்கள் விசுவாசமானது சோதிக்கப்படுகிறது. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை நம்பி பலிபீடத்தில் தன்னுடைய பிள்ளையை ஒப்பு கொடுத்த மாத்திரத்தில் ஆமென் கர்த்தருக்காக சகலவற்றையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. ஆபிரகாமே, பிள்ளையாண்டன் மீது உன் கையை போடாத. ஆமே, நான் யெகோவா ஈரா இருப்பேன். ஆமே, இன்றையில இருந்து உன் பிள்ளைகளுடைய காரியம் எல்லாம் என்னுடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஆமே, உன்னுடைய காரியம் எல்லாம் என்னுடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஆமே, அதே போல் ஆபிரகாமை போல எத்தனை பேர் ஆண்டுடைய சமூகத்தில் நம்பிக்கையாக வந்து நிற்கிறீங்க. ஆண்டவர்
என்ன செய்ய போகிறாரு, எப்படி ஆசீர்வதிக்க போகிறாரு, எதை தரப்போகிறாரு எனக்கு தெரியலை. ஆனால் அவரை நான் நம்புகிறேன். அவர் என் வாழ்க்கையில சகலவற்றின் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்கிற கர்த்தர். ஆமென். ஆபிரகாம் தன் பிள்ளையை தேவ பாதத்தில் ஒப்பு கொடுத்தது போல உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் கர்த்தருடைய பலிபீடத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து உங்களுடைய கரத்தில் தருகிறாப்பா. என் வாழ்க்கையில் நீர் எதை செய்தாலும் சரியாகத்தான் செய்வீங்க ஆண்டவரே, நன்மைக்கு ஏதுவாக தான் செய்வீங்க ஆண்டவரே. ஆமென். உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாத ஆண்டவரே. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் நீர் ஆகாரம் கொடுப்பீரானால் எப்போது நினைவாய் இருக்கிற என்னுடைய காரியத்தில் நீர் எவ்வளவு அதிகமாய் நன்மை செய்வீர். ஆமென். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, இன்றிலிருந்து உன்னுடைய காரியங்கள் எல்லாம் பரலோகத்திலே பார்த்து கொள்ளப்படும். கர்த்தர் உனக்கு யெகோவா ஈரா இருப்பா. கர்த்தர் உனக்கு யெகோவா ஈரா இருப்பா. அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். ஆமென், 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 ஆமென். ரீதல ஷிகரதின ரபலதுரா ரீபல் பௌஷந்துராதன ரகசியாதனரா. ஆமென். அப்படியே கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்க துவங்குங்க, ஸ்தோத்திரிக்க துவங்குங்க. ஆமென், ஆமென், ஆமென். நீ நல்லவர். அவர் செய்ய போகிற அதிசயமான கிரியைகளை நினைத்து கரம் தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவருடைய வெறுமையாய் விடுகிற தெய்வம் அல்ல. ஆமென். தேவனை நம்பினாய் அல்லவோ, தேவனை உறுதியாய் பற்றி பிடித்தாய் அல்லவோ, மனிதர்களை பார்க்கிலும் உன் இருதயம் தேவனிடத்தில் அதிகமாய் அன்பு கொண்டது அல்லவோ, நான் உன்னை வெறுமையாய் விடுகிறது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ காத்திருந்த காத்திருப்புக்கு தக்கதாய் நான் உன் வாழ்க்கையில நன்மைகளை காண பண்ணுவேன். இதோ கர்த்தர் சொல்லுகிறார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கரம் உருவாக்குகிறது, அவருடைய கரம் சிருஷ்டிக்கிறது, அவருடைய கரம் கோணலும் மாறுபாடுமாய் இருக்கிற காரியங்களை செவ்வைப்படுத்துகிறது. Yes Jesus, yes Jesus, yes Jesus. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீங்க. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீங்க. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சொல்வோமா அப்படியே? யெகோவா ஈரே. ஆமென். கலங்கலப்பா நாங்க
பெற்றுக்கொள்வீர்கள். இதோ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமே ஆமே. இருதயத்தில் இருக்கிற காரியங்களை தேவனுடைய பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு, நீர் எனக்கு யெகோவா ஈரா இருக்கிறீர் ஆண்டவரே, என் காரியம் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளுவீர். உமக்கு காத்திருக்கிற ஜனத்தை வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. ஆமே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, உங்கள் இருதயம் தேவனுக்குள்ளாய் திடன் கொள்ளட்டும். எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். கர்த்தருக்கு காத்திரு ஆத்துமாவே, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு, திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென், ஹல்லேலூயா. நீ வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிற கர்த்தர் அவர். முகாந்திரம் இல்லாமல் உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவர்கள் அநேகர், உன் ஆத்துமாவை பகைக்கிறவர்கள் அநேகராய் இருக்கலாம். நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. ஆமென். முகாந்திரம் இல்லாமல் உனக்கு விரோதமாய் நிற்கிறவர்கள் வெட்கத்தையும் லட்சையும் அடைவார்கள். உன் இருதயமோ தேவனுக்குள்ளாய் திடன் கொள்ளும், உன் இருதயம் கர்த்தருக்குள்ளாய் திடன் கொள்ளும். ரக்கதன சம்தராதனரோ ரிகபலபோ சம்துராதரகசியாதனரா. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்திரப்படுத்துகிறா. இதோ ஆவியானவர் ஸ்திரப்படுத்துகிறா. ஆமென். தளர்ந்து கொண்டிருக்கிற உன் குடும்பம் இன்றைக்கு தேவனால் திடம் கொள்ளுகிறது. தள்ளாடி கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கை கர்த்தரால் நிலை பெற்றிருக்கிறது. இதோ தேவன் உனக்காக ஒரு நிலையான வீட்டை ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எதிர்பாராத நன்மைகளை தேவன் இன்றைக்கு கட்டளையிடுவார். விசுவாசத்தோடு நில்லு, விசுவாசத்தோடு நில்லு. ஆமென். வனாந்திரத்தில் ஆறுகளை பாய பண்ணுகிற கர்த்தர். ஆமென். அவாந்தர வழிகளிலே நீரூற்றை உண்டு பண்ணுகிற தேவன். இது எப்படி உண்டாயிற்று என்று நீ ஆச்சரியப்படத்தக்க வகையிலே கர்த்தர் உனக்காக செய்யும் காரியங்கள் அதிசயமாய் இருக்கும். ஆமென். தேவனுடைய வார்த்தைகள் உன் செவியிலே உண்டாகிறது என்றால், உன் செவியிலே கேட்கப்படுகிறது என்றால், அந்த வார்த்தைகள் கிரியை செய்யாமல் திரும்புகிறது இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிபலதர ஷிகரபல. ஆமென். இருதயம் தேவனை நோக்கி ஜெபிக்க துவங்கட்டும். அப்படியே கர்த்தரை நோக்கி ஜெபிக்க துவங்குங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூத சேனை இறங்கி ஆயிற்று. ரக்கந்த ராஷிகதந்தரோதனா. ஒவ்வொரு நாவிலிருந்து புறப்படுகிற ஜெபங்களை கரங்களில் ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியாக ஆமென் தூதர்கள் இறங்க துவங்கி ஆயிற்று. ரக்கதல ஷிகபலதர. இதோ கர்த்தருடைய சமூகத்தில் உன்னுடைய காரியங்கள் எல்லாம் நினைப்பூட்டப்படுகிறது, நினைப்பூட்டப்படுகிறது. ரீதல் பௌஷ்யா கபரதுனரா ரீஹவலதுரவா சந்துராதனரா. கர்த்தருக்கு காத்திருந்தாய் அல்லவோ ஆத்துமாவே, கர்த்தருக்கு காத்திருந்தாய் அல்லவோ ஆத்துமாவே. இதோ கொர்நேலியுடைய குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக தூதன் இறங்கி வந்தது போல, தூதன் இறங்கி வந்தது போல கர்த்தர் உனக்காக ஆயத்தப்படுத்துகிறார், உனக்காக ஆயத்தப்படுத்துகிறார். ரீதல் அபௌஷகதன் கடாரவனா ரீபல் பௌஷே ரகதல் கடக சம்துரே ரீபல் பௌடம் தரகடகம் துராதனரா ரீபல் அபௌஷபலதரா. கட்டப்பட்ட குடும்பங்களின் மேல தேவ வல்லமை வெளிப்படுகிறது. கட்டப்பட்ட குடும்பங்களின் மேல கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஆமென். சத்துரு உன்னை சிறைபிடித்து வைத்திருக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், என் சமூகத்தில் காத்திருந்தாய் அல்லவோ, உன் சிறையிருப்பை நான் திருப்புகிறேன். கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்புவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். சிறையிருப்பு திருப்பப்படுகிறது. ஆமென் ஆமென். ஜெபிங்க ஜெபிங்க, அப்படியே ஜெபிங்க. ஆண்டுடைய சமூகத்தில் விடாமல் போராடு, விடாமல் போராடு. ஆமென். கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெறும் வர விடாத ஆத்துமாவே. ஹல்லேலூயா. விடாதே விடாதே. ஓயாமல் அவரை அலட்டி கொண்டிரு. அவரை மௌனமாய் இருக்க விடாதே, அவரை பொறுமையாய் இருக்க விடாதே. ஆமென். அவர் உன்னை மறக்க விடாதே. கூப்பிட்டு கொண்டே இரு. உன் சத்தங்கள் அவருடைய செவிகளில் எட்டட்டும். அவர் உன்னை திரும்பி பார்த்து உனக்கு நன்மை செய்யும் வரை. ஆமென். இவள் என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள் என்று ஆமென் உன் இருதயத்தின் ஏக்கத்தை அவர் புரிந்து கொள்ளும் வரை அவரை கூப்பிடுகிறதை நிறுத்தாதே, அவரை தேடுகிறதை நிறுத்தாதே. உனக்கான ஒரு நன்மையை காணும் வரை நீ மௌனமாய் இராதே. Yes Jesus.
கூப்பிடுவர்களை அவர் விடுவிக்கிறார். கூப்பிடுகிற தம்முடையவர்களை அவர் ரட்சிக்கிறார். உதவியற்ற சிறுமையானவருடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. அந்த குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று தேவனை நோக்கி கூப்பிட துவங்கும் போது இதோ அவர் திரும்பி வந்து அவனை சொஸ்தமாக்கினது போல, அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை செய்தது போல கூப்பிடுகிறவர்களுக்கு தேவ நன்மை வெளிப்படுகிறது. உன் சத்தத்தை ஒருவேளை மனிதர்கள் அற்பமாய் எண்ணலாம், நீ ஜெபிக்கிற ஜெபத்தை மனிதர்கள் அற்பமாய் பார்க்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னை அற்பமாய் காண்கிறவர் அல்ல. உன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் கனம் பண்ணுகிறார், கனம் பண்ணுகிறார். கர்த்தர் உனக்கு சமீபமா இருக்கிறார். ஆத்துமாவே, தேவன் உனக்கு சமீபமா இருக்கிறார். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிற கர்த்தர். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தோடு தேவனை நோக்கி பார்க்கிற உனக்கு இதோ எல்லா சத்துருவின் கிரியைகளும் அழிக்கப்பட்டு கர்த்தர் சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கிறார், சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே. ஆமே, சபையார் எல்லாரும் கூடி ஜெபிக்க துவங்கிய போது ஆமே, சிறைச்சாலையில் இருந்த பேதுருவை விடுவிக்கும்படியாக கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து எல்லா இரும்பு சங்கிலிகளையும் முறித்து ஆமேன் அவனை தட்டி எழுப்பி அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து அவனை விடுவித்தது போல நீ இங்கே ஜெபிக்க ஜெபிக்க உன் குடும்பத்தில் கட்டப்பட்டிருக்கிறவர்களை தேவன் விடுவிக்கிறார். நீ தேவனை நோக்கி துதிக்க துதிக்க கர்த்தர் தமது தூதர்களை இறங்க பண்ணி பாவத்திற்குள்ளாய் இருக்கிற உன் பிள்ளைகளை விடுவிக்கிறார். சத்துருவின் பிடியில் இருக்கிற உன் குடும்பத்தை கர்த்தர் விடுவிக்கிறார். ரீபாலா ஷிகாராதானாரா, வியாதியினால் கஷ்டப்பட்டு இருக்கிறவர்களை கர்த்தர் விடுவித்து மீட்டெடுக்கிறார். ஆமென். மௌனமா இராதே, நீ ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை உண்டாகும். நீ ஜெபிக்க ஜெபிக்க கட்டுகள் அவிழ்ந்து விழும். ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய வல்லமை நிரப்பும். ரீபாலா கீதரா சந்துரா, ஆவியானவருடைய உன்னத மகிமைக்காக சோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நிறைவாய் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறபடியா சோத்திரம். ரீபல் பௌஷகரதுரரபா, ஒவ்வொருவர் மேலே கர்த்தருடைய கரம் அமர்ந்தபடியா சோத்திரம். ரீதாகமானா, இந்த ஜெபத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மேலேயும் தேவ கரம் வைக்கப்பட்டாயிற்று. இதோ ஒரு உன்னத மகிமையை உணர்கிறாய், பரலோக பிரசன்னத்தை உணர்கிறாய். கர்த்தருடைய ஆளுகை உன்னை மூட துவங்கி ஆயிற்று. ரீபா லகதானா ஷிகரபா லதரபா, கர்த்தருடைய நிறைவு, கர்த்தருடைய நிறைவு ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுகிறபடியா சோத்திரம். குறைவுகள் நிறைவாக்கப்படுகிறபடியா சோத்திரம். ஆமென். சீர்படுத்துகிற ஆவியானவரே, சீர்படுத்துகிற ஆவியானவரே, விசுவாசத்தை கனம் பண்ணுகிறவரே, விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவரே. ஓ ராதாகமனாஷே ரீபலபோ சந்துரபௌரியா ரக்கதரகசியாதனரோ. ஆமென், 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 ஆமென். வானக்கினி, 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 வானக்கினி எங்கள் மீது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிற வானக்கினிக்காக ஸ்தோத்திரம், வானக்கினிக்காக ஸ்தோத்திரம், வானக்கினிக்காக ஸ்தோத்திரம். எங்கள் நடுவிலே பற்றி பிடிக்கிற கர்த்தருடைய அக்கினிக்காக ஸ்தோத்திரம், அக்கினிக்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்க ஜெபிக்க பரலோகத்திலிருந்து அக்கினி விழுகிறபடியா ஸ்தோத்திரம். பரலோக அக்கினி எங்களை சூழ பாளையம் இறங்கினபடியா ஸ்தோத்திரம். எங்களை அக்கினியினால் முத்திரை செய்கிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அக்கினி உடைய ஜனத்தை முத்திரிக்கிறபடியா ஸ்தோத்திரம். ரீபாபாலா ஷிகாபாபாலாதரா ரீபலபோ ஷபலதரபோஷியா ரீஹந்தரகடகம் துராதனரா. ஜெபத்தில் வித்தியாசம் உண்டாகிறது சகோதரி, உன் ஜெபத்தில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. நீ இதுவரை ஜெபித்த ஜெபம் அல்ல, ஒரு உன்னத அபிஷேகத்தை கர்த்தர் உன் மீது அமர பண்ணுகிறார். லீபல் கடாரபதனகஷியா ரீலௌடதரதினாதனரோ, சத்துருவுக்கு எதிர்த்து நின்று போராடும்படியாய் கர்த்தர் விசேஷித்த ஜெப ஆவியை ஊற்றுகிறார். உன் நாவுகள் எல்லாம் அதிகாரமுள்ள வார்த்தைகளால் நிரப்பப்படுகிறது. ரகபா ஷிகாராதானா, ஆவியானவர் பேசும்படி வார்த்தைகளை தருகிறார். பேச துவங்கு. ஆவியானவர் தருகிற வார்த்தைகளை அதிகாரத்தோடு பேச துவங்கு. இருபுறம் இருபுறமும் பருக்குள்ள பட்டயத்தை போல தேவனுடைய வார்த்தைகள் ஆவியாய் ஜீவனாய் வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். ஓ
ரீபலபா ஷஹரதலரனா ரீபரபலபா ஷபலதரபா ரகதலரதனா ரீபலகஸ்யாத்துனரோ. மகிமையினாலும் கனத்தினாலும் கர்த்தருனை முடிசூட்டுகிறார். மகிமையினாலும் கனத்தினாலும் கர்த்தருனை முடிசூட்டுகிறார். ஆமே. சகலவற்றின் மேல் ஒரு அதிகாரம் இன்றைக்கு உண்டாகிறது சபையே. ரீகபலதரா. ஆமே. அன்பு தேவ ஜனமே, ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை தருகிறார். சத்துருவின் மேல அதிகாரத்தை தருகிறார். பிசாசின் மேல அதிகாரத்தை தருகிறார். வியாதியின் மேல கர்த்தர் அதிகாரத்தை தருகிறார். ரகபா ஷிகரவனா ரீபலமோ சந்தரத ரகசியாத்துனரோ. மந்திரவாதங்கள் பிள்ளை சூனியங்கள் மேல கர்த்தர் அதிகாரத்தை தருகிறார். அது ஒன்றும் வாய்க்காதே போகும், அது ஒன்றும் பழிக்காதே போகும். ரீபா கதனா ஷிகரவலரதுனரே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை பற்றி பிடித்தாய் அல்லவோ, அவருடைய நாமத்தை உறுதியாய் பற்றி கொண்டாய் அல்லவோ, இதோ அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை கர்த்தர் உன் மீது வைக்கிறார். ஆமே. நீ என்னுடையவன் என்று சொல்லி கர்த்தர் தமது அபிஷேகத்தினால் உன்னை முத்திரை செய்கிறார். ஆமே. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆவியானவருடைய நடத்த துவங்குகிறார். இன்றிலிருந்து உன் வாழ்க்கை மாற துவங்குகிறது. ரகபல ஷிகரபனா. கர்த்தர் சொன்ன வண்ணமாகவே இதோ புதிய காரியத்தை உனக்கு செய்கிறார். ஆவியானவர் இனிமேல் உன்னை நடத்துகிற பாதை வித்தியாசமாய் இருக்கும். ஆவியானவர் இனி உன்னை கொண்டு செல்லுகிற பாதைகள் வித்தியாசமாய் இருக்கும். ரீதபா ஷிகரபனா. வனாந்திரத்திலே ஆறுகளை காண்கிறது போல, அவாந்திர வெளியிலே நீருற்றதை காண்கிறது போல உன் வாழ்க்கையில நன்மைகளை, எதிர்பாராத நன்மைகளை உன் கண்கள் காணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரீபாலா ஷிகபரதலரா ரிகபரபலப ஷவரதரபா ரீபலப ஷவலதரபக சியாத்துனரோ ரீபன் கடகம் துரதின ரபவுடையாத்துனரா ரீபலப ஷவலத ரகசியாத்துனரோ. ஆமென் 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 ஆமென். ஆவியானவராலே நடத்தப்படுகிறாய். ஆவியானவராலே நடத்தப்படுகிறாய். ரீதை கபல ஷகத நரதனோ. மாம்ச சிந்தைக்கு அப்பாற்பட்டவைகளை அவர் செய்து முடிக்கிறார். ரீபல் ஷகதிகரமனோ. ஆமென். மருத்துவர்களால் கூடாததை ஆவியானவர் முடித்து காட்டுகிறார். ஆமென். மாற்ற முடியாத பலவீனங்களை இன்றைக்கு ஆவியானவர் உன் மீது அசைவாடி எல்லா அசுத்தங்களையும் உன்னை விட்டு நீங்கி போகும்படி செய்கிறார். விசுவாசத்தோடு கைகளை தட்டி ஜெபி. விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தைகளை பிடித்து ஜெபி. ஆமென். அவருடைய வார்த்தைகள் மாம்சமாகி ஜீவனாய் வெளிப்படுகிறது. ஓ ரகபபல ஷிகபரதனா. ஆமென். ஜெபிக்கிற ஒவ்வொரு நாவுகளையும் கர்த்தர் அதிகாரப்படுத்துகிறார். ஜெபிக்கிறவனை கர்த்தர் அதிகாரப்படுத்துகிறார். சகலவற்றின் மேல உனக்கு அதிகாரத்தை தருகிறேன். சகலவற்றின் மேல நான் உனக்கு அதிகாரத்தை தருகிறேன். ஆமென் 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 ஆமென். நீ கேட்கிறது எதுவோ அது உனக்கு கொடுக்கப்படும். நீ எதிர்பார்க்கிறதை நான் உனக்கு தருவேன். ஆவியானவர் உன்னை நடத்துகிறார். ஆமென். அந்தகாரத்தின் மேல் அதிகாரத்தை தந்து உன்னை நடத்த துவங்குகிறார். ஆவியானவர் உன்னோடு இடைபட துவங்குகிறார். அவர் உன்னோடு பேச துவங்குகிறார். ஒரு வைராக்கிய அபிஷேகம், ஒரு வைராக்கிய ஆவியானவர், வைராக்கிய வாஞ்சியா இருக்கிற வல்லமுள்ள ஆவியானவர் உன் இருதயத்தை நெருக்கி ஏவுகிறார். இதோ அவருடைய ஆளுகை உணர்கிறாய். அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறாய். பரலோக தெய்வமே, பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உம்முடைய ஜனத்திற்காக இறங்கி வந்திருக்கிறவரே. ஓ ரீபலா சிவரதிரபலஹசியாதனரா ரீபபலதஹமரதனா. உன்னத அக்கினிக்காய் நன்றி. அக்கினி மயமானவருடைய ஆளுகைக்காக நன்றி. ஓ ரீபலா கதலா சிகமரதிரபலரா ஆமே. சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமே மேற்கொள்ளவும் ஒரு அதிகாரத்தை கர்த்தர் உன் மீது வைக்கிறார். ஆமென் 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 ஆமென். அசுத்தங்களை ஜெயிக்கும்படியாக ஒரு உன்னத வல்லமை உன்னை ஆட்கொள்ளுகிறது. ஆமென். அசுத்தங்களை ஜெயிக்கும்படியாக, மனுஷருடைய திட்டங்களை அழிக்கும்படியாக, அந்த பொறாமை எரிச்சல் வன்கண்களை நிர்மூலமாக்கும்படியாக ஆமென் ஆவியானுடைய ஆளுகை உன்னிடத்தில் உண்டாகிறது. ரீபலதரப ஷிகரபலதர
நீ இழந்து போன ஜெப ஆவியை கர்த்தர் திரும்பவும் தந்து அந்த முந்தின ஆளுகை உன்னிடத்தில் காண்பிக்கிறார். முந்தின ஆளுகை உன் மீது கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆமென் 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 ஆமென். அநேகர் இழந்து போன நன்மைகளை திரும்பவும் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். இழந்து போன நன்மைகளை திரும்பவும் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்பவும் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஆமென் ஆமென் அல்லேலூயா. சத்துரு எதையெல்லாம் திருடி வைத்திருக்கிறானோ, உன் குடும்பத்தில் இருந்த சந்தோஷத்தை அவன் திருடி கொண்டான். இழந்த சந்தோஷத்தை திரும்பவும் தருவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சில பிரிந்து போன குடும்பங்களிலே அவருடைய ஆளுகை வெளிப்படுகிறது. பிரிந்து போன குடும்பங்களிலே கர்த்தருடைய ஆளுகை வெளிப்படுகிறது. தேவனால் ஒரு மனம் ஒற்றுமை ஐக்கியம் உண்டாகிறது. தேவனால் ஒரு மனம் ஒற்றுமை ஐக்கியம் உண்டாகிறது. ஜெபிக்க ஒரு நிறைவு இருதயத்தை ஆளுகை செய்கிறது. நிறைவு உண்டாகிறது. நீ வந்த வண்ணமாய் திரும்புகிறது இல்லை. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல திருப்தி அடையப்படுகிறாய். திருப்தி அடையப்படுகிறாய். திருப்தி அடையப்படுகிறாய். இனிமேல் உன் பிள்ளைகளை குறித்த பாரம் உனக்கு பெரியதா இராது. உன் பிள்ளைகளை குறித்த பாரம் இனி உனக்கு பெரியதா இராது. நான் பார்த்து கொள்ளுவேன். நான் யெகோவா ஈரா இருப்பேன். ஆமென். என்னை நம்பி வந்தாய் அல்லவோ, எனக்காக காத்திருந்தாய் அல்லவோ, நான் உன் பிள்ளைகளுடைய காரியத்தில் உன்னை திருப்தி அடைய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திருப்தி அடைய பண்ணுவேன். திருப்தி அடைய பண்ணுவேன். இழந்த நன்மைகள் திரும்பவும் வைக்கப்படுகிறது. ஆமென் 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 ஆமென். ரீபாலா ஷிகாபாபா தரபானா. ஆமென். ஜெபத்தில் போராடுங்க. பெற்றுக்கொள்ளும் வர போராடு சகோதரி. விடாத பெற்றுக்கொள்ளும் வர தேவ சமூகத்தில் போராடு. ஆமென் ஆமென். அவரை ஓயாமல் ஆமென் அலட்டி கொண்டே இரு. அவரை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டே இரு. அவரை ஓயாமல் கூப்பிட்டு கொண்டே இரு. ஹல்லேலூயா. ஜெபத்தில் மாத்திரம் சோர்ந்து போகாதீங்க. ஜெபத்தில் மாத்திரம் தளர்ந்து போகாதீங்க. உங்க உங்க நாவுகள் ஒரு ஜெப சக்கரமாய் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். உங்க நாவு ஒரு அக்கினி பிளம்பாய் எரிந்து கொண்டே இருக்கட்டும். ஆமீன். உங்க ஜெபம் தூபங்களாய் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கட்டும். ரிகபல ஷிகதலரதா ரிபல திரபலப ஷபலதரபா ரிபலப ஷபலவரபலபா. ஜெபிக்க நன்மைகள் உண்டாகிறது. ஜெபிக்க நன்மைகள் உண்டாகிறது. ஜெபிக்க அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிறது. ரிபா பாபா ஷிகரபனா. ஜெபிக்க தடைகளை உடைத்து கர்த்தர் நன்மைகளை வருஷிக்கப்படுகிறார். எஸ் 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 எஸ். ஆமென் ஆமென் ஆமென். நன்றி 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 நன்றி. ரக்கபபா ஷிபபா லதரா ரிகபலபோஷே ரிதலேகே ரஹதரமனா ரிகபரபலபோ ஷபலதரா ரிகரனரதலோ ரிபல்போஷகரதனோ ரிபலஹசிகரபலா. நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது. நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது. ஆமென் ஆமென் ஆமென். ரகபல ஷிகபபரதனரா ரிபல் கடாபரதனரபோ ஷபலகதரா. Yes Jesus, yes Jesus, yes Jesus. ஆமென் ஆமென் ஆமென். உன் விசுவாசம் உன்னையும் உன் பிள்ளைகளையும் ரட்சிக்கிறது. ஆமென். உன் விசுவாசம் உன்னையும் உன் பிள்ளைகளையும் ரட்சிக்கிறது. ரிகல ஷிகரமனோ. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். உன் விசுவாசத்தின் ஜெபம் அற்புதங்களை நடப்பிக்கும் என்பதை மறந்து போகாத. ஆமென் ஆமென். கர்த்தருடைய சுகமாக்குகிற வல்லமை நீ விசுவாசித்து ஜெபிக்க அல்லேலூயா. அவருடைய சுகமாக்குகிற சர்வாங்க சுகம், அவருடைய சர்வாங்க வல்லமை உன்னுடைய விசுவாசத்தை கொண்டு வெளிப்படுகிறது. ரீகாபா ஷிகாராபா. ஆமென். விசுவாசத்தோடு போராடு சகோதரி. ஆமென் ஆமென் ஆமென். நீ கேட்கிற காரியம் சிறியவைகளோ பெரியவைகளோ எதுவாய் இருந்தாலும் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ?
Yes, Jesus. Yes, Jesus. Yes, Jesus. Hallelujah. 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 Rakabala Shigarabanadara Ribalabo Shamdaradara Ragasiadaro. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கும் பாத்திர. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கும் பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீர் அப்பா.
விசுவாசத்தோடு உடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீ செய்து கொண்டிருக்கிற வல்லமையான கிரியைகளுக்காக நன்றி அப்பா. ஆமென், ஆமென். எங்கள் சிந்தைக்கு அப்பாற்பட்டவைகளை நீ செய்து முடிக்க போகிறீர். நாங்கள் கிரகிக்க கூடாத காரியங்களை நீ செய்து முடிக்க போகிறீர். ஆமென் ஆண்டவரே. இந்த ஜெபத்தோடு ஆமென், இந்த பூமி 4 திசைகளில் இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. இந்த சத்தத்தோடு இணைந்து உடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உடைய அடியாரின் ஜெபத்தை கேட்டு ஆமென், உடைய அடியாரின் பிள்ளைகளை ரட்சிக்கிற நல்ல தெய்வம், கண்ணீரை துடைக்கிற வல்லமை உள்ள கர்த்தர், சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தெய்வம், சமீபத்திலும் தூரத்தில் இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசய ஆச்சரியங்களை காண பண்ணுவீராக. ஒவ்வொருடைய கண்ணீரும் துடைக்கப்படுவதாக. இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் நீங்கி போவதாக. கதறல்களுக்கு முடிவுண்டாகட்டும். புலம்பல்களை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவீராக. துக்கத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாக சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் உம்முடைய பிள்ளைகளை இடை கட்டுவீராக. நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இது நிமித்தம் நாம் மகிழ போகிறோம். இது நிமித்தம் நாம் மகிழ போகிறோம். ஆமென். ஒரு மகிழ்ச்சியின் சத்தத்தை கர்த்தர் கேட்கும்படி பண்ணுவார். ஆமென். கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிற ஆத்துமாவே, ஒரு மகிழ்ச்சியின் சத்தத்தை கர்த்தரின் வீடுகளிலே கேட்கும்படி பண்ணுவார். அவருக்கு காத்திருக்கிற ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போகிறது இல்லை. அவருக்கு காத்திருக்கிற ஜனம் ஆமென் லட்சை அடைந்து போகிறது இல்லை. ஆமென். நீ ஒருவேளை நெருக்கத்தின் மத்தியில தேவ சமூகத்தில் காத்திருக்கலாம். கர்த்தர் உன்னை கைவிடுகிறது இல்லை. கர்த்தர் உனக்கு சகாயராய் வெளிப்பட்டு அவர் உன்னை தேற்றுகிறதற்கு ஒரு அடையாளத்தை காண்பித்து ஆமென், உன் சத்துருக்களுக்கு முன்பதாக ஆமென், ஆமென், உன் நீதியை வெளிச்சத்தை போல பிரகாசிக்க பண்ணி தமது நீதியை சரி கட்டுகிற தெய்வம். ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமுள்ள கிரியைகளுக்காக நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உம்முடைய அனந்த ஞானத்திற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. உம்முடைய யோசனைகள் பெரியது, யோசனையில் பெரியவரே, செயல்களில் மகத்துவமானவரே. ஆமென். எங்களுடைய யோசனைகளுக்கு அப்பாற்பட்டவைகளை நீ செய்து முடிப்பீராக. ஆமென். உம்முடைய வல்லமையான செயல்களை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். தொடர்ந்து பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. ஆமென். உன்னத ஆளுகை மாத்திரம் வெளிப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாமின் தெய்வமும் ஈசாக்கின் தெய்வமும் யாக்கோபின் தெய்வமாயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனாய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். யாக்கோபின் 7 நாள் யாக்கோபை குறித்து 7 நாள் தொடர் ஜபமாய் நாம் யாக்கோபு பெற்ற ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். முதல் நாளில் பாவ மன்னிப்பை குறித்து பார்த்தோம். 2வது நாளில் பயத்திலிருந்து விடுதலையை பார்த்தோம். 3வது நாளில் மனுஷர் தயவு என்று பார்த்தோம். 4வது நாளில் நீ பலுகி பெருகுவாய், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று ஆண்டவர் ஆசீர்வதித்ததை பார்த்தோம். 5வது நாளில் கானான் தேசத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், நமக்கு பரலோக ராஜ்யத்தை வாக்குத்தத்தம் பண்ணினார் என்று பார்த்தோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் 6வது நாளில் ஆண்டுடைய பாதத்திலே ஒரு தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 29-30 வசனங்கள். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். இரவு ஆண்டவருடைய பாதத்திலே விடாத வண்ணமாய் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்த
யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்த உடனே அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் சம்பவிக்கிறது. அடுத்த வசனம், அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். அல்லேலூயா. பெரிய ஒரு ஆசீர்வாதம், தேவனை முகமுகமாய் பார்ப்பது. நாம் மண்ணா இருக்கிறோம், மாமிசத்தில் இருக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனை ஒரு மனிதன் முகமுகமாய் பார்க்கிறானே, ஆனால் அதே போல ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அல்லேலூயா. யாருக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைத்தது? இரவு முழுவதும் போராடி ஜெபித்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் தன்னை முகமுகமாய் காண்பித்து கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கும் இந்த நாள்ல இரவு வேளையில ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிற நமக்கும் ஆண்டவர் பிரத்யட்சமாய் வெளிப்படுவார் என்று விசுவாசத்தோடு கூட கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஜெபித்த யாக்கோபுக்கு ஆமென், தேவன் முகமுகமாய் வெளிப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யாக்கோபு சொல்லுகிறான், நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். ஒரு முறை நம்முடைய சபையிலே சிறு பிள்ளைகளுக்கான ஜெபம் நடத்தி கொண்டிருந்த வேளையிலே ஆவியானவர் வல்லமையாய் அந்த இடத்தை முழுவதுமாய் நிரப்ப ஆரம்பித்தார். சிறு பிள்ளைகள் எல்லாரும் ஆவிக்குள்ளாகி பரிசுத்த ஆவியானவரால் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். 9வது வகுப்பு படிக்கிற ஒரு பிள்ளை சத்தமிட்டு பரவசத்தோடு மிகுந்த ஆனந்த சந்தோஷமும் கண்ணீரோடு கூட எனக்கு முன்பதாய் ஒரு நபர் வெள்ளை வஸ்திரம் தரித்து நின்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சத்தமிட்டு இந்த இடத்திலே ஜெபித்தது. அந்த பிள்ளை இடத்துல போய், என்னம்மா யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளை, இல்லை இல்லை, எனக்கு முன்பதாக இயேசு நின்றுட்டு இருக்கிறாரு, எனக்கு முன்பதாக இயேசு நின்றுட்டு இருக்கிறான்னு சொல்லி சத்தமிட்டு இந்த இடத்துல ஆமென் ஆனந்த கண்ணீரோடு கூட ஜெபித்து ஜெபித்து அந்த பிள்ளை இந்த இடத்துல சாட்சியாய் நின்றது. இதெல்லாம் சபையில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஒன்று சொல்லுகிறேன், நம்ம ஊக்கமாய் ஜெபிக்கும் போது, போராடி ஜெபிக்கும் போது ஆண்டவர் தருகிற ஒரு ஆசீர்வாதம் பிரத்யட்சமாய் முகமுகமாய் ஒரு பார்க்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. பிரச்சனைகளோடு, பாடுகளோடு, வேதனைகளோடு, வியாதியோடு ஆண்டவருடைய பாதத்தில் போய் நாம் ஜெபிக்க உட்காருகிறோம். நாம் ஜெபிக்க உட்காரும் போது ஜெபிக்க 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 நாம தேவனுடைய ஆவிக்குள்ளாய் மாற்றப்பட்டு தேவனையே பார்க்க போகிறோம் என்பதுதான் உண்மை. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? மோசே சொல்ற, ஆண்டவரே மகிமையை பார்க்கணும்பா, உம்மா பார்க்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, என் முகத்தை யாருமே பார்க்க முடியாது, பார்த்தால் உயிரோடு இருக்கவும் முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஆனாலும் என்னிடத்திலே ஒரு இடம் உண்டு என்று சொல்லி ஒரு கண்மலையை காண்பித்து கொடுக்கிறார். அந்த கண்மலையில போய் நில்லு, நான் அந்த இடத்தை கடந்து போகும்போது என் மகிமையை நீ பார்ப்பாய், ஆனால் என் முகத்தை நீ பார்க்க முடியாது, என்னுடைய பின்புறத்தை நீ பார்ப்பாய் என்று சொல்லி இந்த மோசைக்கு ஒரே வாஞ்ச விடல. மலையில போய் இருந்து 40 நாள் மீண்டும் 40 நாள் ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்து 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 ஜெபிக்கிறான். ஜெபிக்க 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 இந்த மோசே மலையை விட்டு இறங்கி வரும்போது பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மோசையோட முகத்தை பார்க்க முடியாத வண்ணமாய் அப்படியே முகம் குப்புற கீழே விழுறாங்க.
அந்த மோசேயை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த மோசே என்னோடு கூட ஒரு சிநேகிதனை போல முகமுகமாய் பேசிக்கிட்டு இருக்கிறான் தெரியுமா? மோசேயை விட்டுட்டு சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, மோசே ஒரு சிநேகிதனை போல முகமுகமாய் என்னோடு பேசுறான். காரணம், மோசே ஜெபிக்கிற ஒரு மனிதன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், யாக்கோபுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஆமென், தேவனை முகமுகமாய் பார்க்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. பாடுகளோடு, பிரச்சனைகளோடு, சரீரத்தில் வியாதியோடு கூட ஆண்டுடைய பாதத்திலே போய் இருந்து ஆண்டவரேன்னு அழுது நம்ம ஜெபிக்கிறோம். மனுஷர்களுடைய ஆமென் ஏமாற்றத்தில் நிமித்தமாய் ஆண்டுடைய பாதத்தில் கதறுகிறோம். ஆனா ஒண்ணு மட்டும் புரிந்து கொள்ளுங்க, ஒரு நாள் நீங்கள் முகமுகமாய் அந்த கர்த்தரை பார்ப்பீர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அந்த நேரத்திலே இந்த துக்கங்கள், பாடுகள் எல்லாம் பறந்து போய்விடும். அல்லேலூயா. ஆமென். வியாதியை பார்த்து சோர்ந்து போகிறோம். நீ கர்த்தரை பார்ப்பாயானால், ஒரு முறை கர்த்தரை பார்ப்பாயானால் இந்த வியாதி ஏமாத்துறா. போராட்டத்தை நிறுத்தி நீ சோர்ந்து போற, ஒரு முறை கர்த்தரை பார்த்தேன்னு சொன்னா இந்த போராட்டங்கள் எல்லாம் ஏமாத்துறா. அல்லேலூயா. அல்லேலூயா. யோபு தன்னுடைய பிள்ளைகளை எல்லாரையும் ஒரே நாள்ல 10 பிள்ளைகளையும் பறி கொடுத்து நிற்கிறான். தன்னுடைய ஆடு, மாடு, ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள் எல்லாவற்றையும் இழந்து கொண்டு நிற்கிறான். அது மாத்திரமல்ல, உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பருக்களினாலே வாதிக்கப்பட்டு, தன்னுடைய மனைவியினால நிந்திக்கப்பட்டு, தன்னுடைய சிநேகிதரால நிந்திக்கப்பட்டு, அவமதிக்கப்பட்டு, ஒரு ஓரமாய் ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே கிடக்கிற அந்த யோபு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரையே பார்த்து துதித்து ஆண்டவரை தூசிக்காத வண்ணமாய் துதித்து ஒரு வார்த்தையை சொல்றான். யோபு 19 அதிகாரம் 27 வசனத்தை படிங்க. யோபு 19:27. அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண் அல்ல, என் கண்களே அவரை காணும். அந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. நான் பார்ப்பேன் இந்த சரீரம் முழுவதும் அழுகி போனாலும் சரி, நான் பார்ப்பேன். என் சொந்த கண்ணில் நான் பார்ப்பேன். அல்லேலூயா. கிறிஸ்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்னா, ஆண்டவரை நம்ம பார்க்க போகிறோம். ஜபிக்கிற ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம், ஆண்டவரை பார்க்க போகிறோம். அவன் சொல்றான், அந்நிய கண் அல்ல, என் சொந்த கண்ணே என் ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லி. அல்லேலூயா. அதனால அவன் அதை நினைச்சு அழுது அவன் சோர்ந்துகிட்டு இருக்கிறான். அதே யோபு சொல்றான். யோபு 42 அதிகாரம் 5-6 படிங்க. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது. இவ்வளவு நாளும் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறாருன்னு சொல்லி என் காதுனால தான் கேட்டேன். ஆனா இப்பொழுதோ என் கண்களினால நான் உம்மை பார்க்கிற ஆண்டவரேன்னு சொல்லி அவன் பார்த்தான் என்று சொல்லி அந்த இடத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தை படிங்க. ஆகையால் அருவருத்து தோளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார். அவன் சொல்றான், உம்மை நான் பார்த்த பிறகு நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். அவரை பார்க்கிறதற்கு முன்பதாக நம்முடைய நீதி பெரிய நீதி மாதிரி தெரியும், நம்முடைய உபவாசம் பெரிது போல தோன்றும்,
நம்ம படுகிற பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் பெரிது போல தோன்றும். அவரை பார்த்தாச்சுன்னு சொன்னா இது ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, இவ்வளவு நாள் முறுமுறுத்தேனே, ஆண்டவரே இவ்வளவு நாள் நான் வேதனையோடு கண்ணீர் வடித்தேனே, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, உம்மை நான் பார்த்தேனே, அது ரொம்ப பெரியது. அல்லேலூயா. அவன் சொல்றான், என் காதுனால உம்மை குறிச்சு நான் கேள்விப்பட்டேன், இப்பொழுதும் உம்மை என் கண்கள்னால நான் பார்க்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சபையில கடந்து வரணும்னு சொன்னா இருதயம் எப்படி வாஞ்சிக்கணும் தெரியுமா? ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும். இதுதான் ஒவ்வொரு நாளும் நாம ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிக்க முழங்கால் படிக்கிடுகிறோம்னா ஆண்டவரை பார்க்கணும், அப்பா உம்மை பார்க்கணும். இதுதான் வாஞ்ச பெருகி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 63வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒரு நபர் சத்தமா படிங்க. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டே. ஒரு மனுஷன் ஆண்டவரை பார்க்க ஆசையாட்டு ஒவ்வொரு நாளும் ஆசையா ஆண்டவருடைய பாதத்தில் போய் காத்திருக்கிறான். அந்த நேரங்கள்ல எல்லாம் என்ன பார்க்கிறான்? அவருடைய வல்லமையையும் மகிமையையும் காண்கிறான். பார்க்கணும் ஆண்டவரே. உடனே ஆண்டவர் அவருடைய வல்லமை வெளிப்படுத்துறாரு, வல்லமையை காண செய்கிறாரு. பார்க்கணும் ஆண்டவரே. உடனே அவருடைய மகிமை வெளிப்படுத்துகிறாரு, மகிமையினால நிரப்புறாரு. அல்லேலூயா. அவருடைய மகிமை வெளிப்படுத்துகிற இடம் எல்லாமே அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. கானாவூர் கல்யாண வீட்டிலே ஆமென் முதலாம் அற்புதத்தின் மூலமாக தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வல்லமையையும் மகிமையையும் கண்டேன். நீங்க வாஞ்சித்தீங்கன்னு வச்சிடுங்க. ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய பாதத்தில் உம்மை நான் பார்க்கணும்பா, உம்மை நான் பார்க்கணும்பான்னு சொல்லி நீங்க வாஞ்சித்தீங்கன்னா அவருடைய வல்லமையையும் அவருடைய மகிமையையும் நீங்க பார்ப்பீங்க. பார்க்கிற வேளையில உங்களுடைய வியாதிகள் மாறி போகும், உங்கள் பலவீனங்கள் மாறி போகும், உங்கள் போராட்டங்கள் மாறி போகும், உங்கள் சூழ்நிலைகளே அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவராகிய இயேசுவை பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டான். ஆபிரகாம் அந்த மெல்கிசேதேக்குக்கு தசம பாகம் கொண்டு கொடுத்தான்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். இதை ஏசப்பா ஒரு இடத்துல சொல்லுவாரு. யோவான் 8வது அதிகாரம் 56வது வசனத்தை படிங்க. யோவான் 8:56. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களிகூர்ந்தான். அல்லேலூயா. கண்டு களிகூர்ந்தான். எவ்வளோ ஆசை பாருங்க. ஏசப்பாவை பார்க்க ஆபிரகாம் ஆசைப்பட்டான். ஆசைப்பட்டது போல கண்டு களிகூர்ந்தான் என்று சொல்லி இயேசு சாட்சி கொடுக்கிறாப்புல. உடனே யூதர்கள் அடுத்த வசனத்துல கேட்கிறாப்புல, யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ? அதற்கு இயேசு சொல்றாரு, ஆபிரகாம் உண்டாயிருக்கிறது முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அதே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யார் காண ஆசைப்படுகிறார்களோ ஆண்டவர் அந்த நபர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார் என்பதை மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்கிற அநேகர் உண்டு. மார்த்தாள் மரியாளை போல. மரியாள் பாருங்க, மார்த்தாளும் மரியாளும் லாசரு கல்லறையில் இருக்கிறப்பல அப்படியே தெருவை நோக்கி வாசலை நோக்கி, ஏசு வந்துட மாட்டாரா, ஏசு வந்துட மாட்டாரா, ஏசு வந்துட மாட்டாரா, ஏசு வந்துட்டாருன்னு சொன்ன உடனே ஓடி போய் நீர் இங்க இருந்திருந்தே. ஆனா ஆண்டவர் உன் கூட இருந்தா
அவரை பார்த்துட்டா உன்னுடைய இருதயத்தின் பாரங்களை எல்லாம் கொட்டி இறக்கி வச்சிடலாம். மரியாள் ஓடி போய் பாதத்துல விழுறா. நீர் இங்க இருந்திருந்தீங்கன்னு சொன்னா என் சகோதரன் மறைச்சிருக்க மாட்டான். ஒன்று சொல்றேன், ஏசப்பா நீங்க பார்த்துட்டீங்கன்னா உண்மையில எந்த மனுஷனுக்கு பாதத்தில் நீங்க விழமாட்டீங்க, எந்த ஒரு காரியத்தை குறித்து கலக்க அடைய மாட்டீங்க. அவருடைய பாதத்தில் விழுந்து அப்படியே நீங்க கெஞ்சி அழ ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. அவருடைய பாதம் மாத்திரம் போதும்னு சொல்லி நீங்க அழ ஆரம்பிப்பீங்க. மகதலேனா மரியாள் இதை அறிஞ்சிருந்தா. கல்லறையில இயேசுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் ஓடி போறா, சரீரத்தை காணல. அந்த இடத்துல இருந்து அழுறா, கண்ணீர் விட்டு அழுறா. இயேசுடைய சரீரம் எங்க, இயேசு எங்க, ஆண்டவர் எங்கன்னு சொல்லி அழுறா. அவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும். அந்த வாஞ்சை நிமித்தமாய் இயேசு முதலாய் மகதலேனா மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. வாஞ்சை, உன் ஜெபத்தின் வாஞ்சை ஆண்டவரை பார்க்கணும். உன் ஜெபத்தின் வாஞ்சை ஆண்டவரை பார்க்கணும். அல்லேலூயா. அப்படி ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு யாக்கோபு இரவு முழுவதும் போராடி ஜெபித்தான். அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், தேவனை முகமுகமாய் கண்டான். தேவனை முகமுகமா பார்த்துட்டா பயம் தானா ஓடி போயிருங்க, தானா ஓடி போயிரும். தேவனை முகமுகமா பார்த்துட்டா விசுவாசம் அப்படியே ஓங்கி வளர ஆரம்பிச்சிரும். தேவனை முகமுகமா பார்த்துட்டா உனக்கு முன்பதா இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ஒன்றும் இல்லை என்பதை நீ மறந்து போகாதே. இன்னைக்கு தேவனை நீ பார்க்கல, அவரை அறியாம இருக்கிற, அதனால தான் அவன் போராட்டத்தை குறித்து பயப்படுற. உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிசாசின் போராட்டத்தை நீ பார்க்கிற, அந்த பிசாசின் கிரியை நீ பார்க்கிற, ஆனா தேவனை நீ பார்க்கல. தேவனை நீ பார்த்தன்னு சொன்னா அவருடைய வல்லமையும் மகிமையும் உன்னை ஒவ்வொரு நாளும் மூடிக்கிட்டே இருக்கும். ஆண்டவரை பார்த்து இரண்டு கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி பரிசுத்த தேவனை நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா, பரிசுத்த தேவனை நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமென். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்த தெய்வம், பரிசுத்த தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்தர், பரிசுத்தர். உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயரமும் உன்னதமும் ஒரு வாஞ்சையோடு எல்லாரும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை எங்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை எங்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே.
உயரமும் உன்னதமான உயரமும் உன்னதமான ஒரு மனதோடு ஆண்டவரை நோக்கி வாஞ்சியோடு கூட உமனை பார்க்கணும்பா. என் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் ஆண்டவரே, என் சிறையிருப்புகள் எல்லாம் மாறும் ஆண்டவரே. நான் இன்னைக்கு இந்த இரவு நேரத்தில் உம்முடைய பாதத்திலே போராடி ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே உம்மை பார்க்கணும் ஆண்டவரே. இன்னைக்கு உம்மை பார்க்க வாஞ்சியோடு கூட இருக்கிற ஆண்டவரே. ராஜாவே எங்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே எங்கள் காணட்டும். மீண்டும் ஒரு இசை கூட, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே எங்கள் காணட்டும். கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்படியே ஜெபிக்க பாப்போம். வாஞ்சியோடு கூட இந்த இரவு ஜெபத்துல அநேகர் பிரத்யட்சமாய் முகமுகமாய் ஆண்டவரை பார்க்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும். எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் நாம திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. யாக்கோபு இரவிலே போராடி ஜெபித்தான். அவன் பெற்ற ஆசீர்வாதத்தில் ஒன்று, தேவனை முகமுகமாய் பார்த்தான். அன்பு சகோதரி சகோதரா, இன்னைக்கு நீ போராடி ஜெபே, ஆண்டவரை நோக்கி அழுது ஜெபே. உன் அடி வயிற்றிலிருந்து சத்தம் எழமாட்டோம், உன் கூக்குரல் ஆண்டவருக்கு நேரம் எழமாட்டோம். என் ஆண்டவரே, உம்மை நான் பார்க்கணும் ஆண்டவரே, முகமுகமாய் பார்க்கணும் ஆண்டவரே, முகமுகமாய் பேசணும் ஆண்டவரே. அந்த மோசேயை போல, ஆபிரகாமை போல உம்மை நான் பார்க்கணும் ஆண்டவரோடு பேசணும். எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரை நோக்கி போராடி ஜெபே. ஆமே. உன்னுடைய சூழ்நிலை இன்று இரவு மாற போகிறது. உன்னுடைய சூழ்நிலை இன்று இரவு மாற போகிறது. ஆமே. உன்னுடைய பயங்கள் எல்லாம் இன்று இரவு மாற போகிறது. ஆண்டவரை நீ பார்க்கிற ஒரு அனுபவம், அவருடைய மகிமையை காண்கிற அனுபவம், அவருடைய வல்லமையை காண்கிற அனுபவம் இன்னைக்கு உண்டாக போகிறது. ஓ, உன்னை சுற்றிலும் தேவ மகிமை வெளிப்படுகிறது. கரங்களை தட்டி ஜெபே. ஹalleluya hallelujah. ஓ ரிமா லா ரா ஷாகாலாரா. ஆமென். ஹalleluya. ஓ ரிமா லாபா ரா ஷாகாலாரா. அந்த மகதலேனா மரியாளை போல ஆண்டவருடைய சமூகத்திலே போராடி ஜெபே. நீ போராடி ஜெபே. ஆமென். உன்னை பார்க்கிற தேவனை நீ பார்க்க வேண்டும் சகோதரி. அதுதான் உன்னுடைய ஆவலா இருக்க வேண்டும். ஆமென். என் தேவன் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க சக்கேயு காட்டத்தி மரத்தில் ஏறினா. ஆமென். அவனுடைய வாழ்க்கை மாறினது, அவனுடைய குடும்பம் மாறினது, அவனுடைய வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு, அவனுக்கு ஒரு ரட்சிப்பு. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஓ பிரகாசம் அடைந்தது. பிரச்சனை போராட்டத்தை பார்த்து சோர்ந்து போகிற நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள், ஆண்டவரை நோக்கி ஹalleluya hallelujah. ஓ ரிமா லாபா ரா ஷாகாலாரா. ஓ ரிமா லா ரா ஷாகாலாரா. அவரை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஆத்மாவே, ஆமென். அவருடைய கை வல்லமை உன் மத்தியில் வெளிப்படுத்துகிறார். அவருடைய கை வல்லமை உன் மேல வெளிப்படுகிறது. ஆமென். தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாய் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற அவருடைய கண்கள் ஆமென் உன் மேலே வெளிப்படுகிறது. உன் மேலே வெளிப்படுகிறது. வாஞ்சிக்கிற உன் மேல கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளாய் உன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறாய். இப்பொழுது தேவ மகிமை இறங்கி வருகிறது. தேவ வல்லமை இறங்கி வருகிறது. ஒரு அக்கினி மகிமை இறங்கி வருகிறது. அவருடைய வல்லமையையோ மகிமையையோ வெளிப்படுத்துகிறார். உன் மத்தியிலே வெளிப்படுத்துகிறார். வல்லமை மகிமை வெளிப்படுகிறது. மகிமை இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள். அவருடைய மகிமை இறங்கி வருகிறது. அவருடைய மகிமை வெளிப்பட உன் சூழ்நிலையில் அற்புதம் நடக்கிறது. கானா ஒரு கல்யாண வீட்டிலே குறைவுகள் மாறினது போல, நிறைவானது போல இந்த வேளையிலே உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கரங்களை தட்டி ஊக்கமாய் ஜெபே. ஆமென். போராடு. யாக்கோபை போல போராடு. போராடு. யாக்கோபை போல போராடு. ஆமென். அவருடைய வல்லமையும் மகிமையையோ ஆமென் கண்டேன் என்று சொல்லி தாவீது சொன்னது போல இன்னைக்கு அவருடைய வல்லமையையோ மகிமையை நீ பார்க்கிறாய். வல்லமை மகிமையோ உன் மத்தியிலே வெளிப்படுகிறது.
ஓ ரீமா லாபா லாபா ரா ஷாகாலா ரீமா லாபா ரா ஷாகாலாரா. ஆமே. அற்புதங்களை செய்கிற கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறா. அற்புதங்களை செய்கிற தேவன் உன் நடுவில் இருக்கிறா. உன் மத்தியில் அற்புதங்கள் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தில் நடக்கிறது. ஆமே. ஓ தேவ மகிமை உன்மேல் அற்புதங்களை கொண்டு வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. விடாத விடாத போராடி ஜெபம் பண்ணுமா, போராடி ஜெபம் பண்ணு. ஆமென். சோர்வுக்கு இடம் கொடுக்காத, சோர்வுக்கு இடம் கொடுக்காத. ஆமென். வாஞ்சி. ஆமென். அந்நிய கண்ணல்ல, உன் சொந்த கண்களை பார்க்கோ, உன் சொந்த கண்களை பார்க்கோ. ஆமென். யோபு சொன்னது போல ஆமென் சொல்லு. ஆண்டவரை பார்த்து ஜெபே. அந்நிய கண்ணல்ல, என் சொந்த கண்ணை பார்க்கோ. யோபு சொல்லுகிறார், உம்மை பார்த்தே, உம்மை கண்டே, இவ்வளவு நாளும் என் காதுகளினால கேட்டாப்பா, உம்மை குறிச்சு கேட்ட. இன்னைக்கு என் கண்களே பார்க்கிறது, என் கண்களே பார்க்கிறது. கரங்களை தட்டி துதி, கரங்களை தட்டி துதி. ஓ ரீமா லாபாரா, ஒரு மகிமை, ஒரு வல்லமை ஓ இறங்கி வருகிறது வாஞ்சிக்கிற பிள்ளைகள் மேல. எஸ் பெற்றுக்கொள். இயேசு நாமத்தினாலே ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேக நதி மேல இறங்குகிறது. எஸ் பெற்றுக்கொள். விடாத விடாத போராடி ஜெபம் பண்ணுமா, போராடி ஜெபம் பண்ணு. ஆமென். ஹalleluya. ஓ ரீமா லாபா ராபா ரா ஷாகாலாரா. ஆமென். ஹalleluya. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆமென். உனக்கு முன்பதா யோர்தான் போல பிரச்சனைகள் நிற்கட்டும். ஆமென். நீ கர்த்தரை நோக்கி பார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க சும்மா இருங்க, நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி. ஆமென். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அமர்ந்திருக்கிற ஆத்மா யாக்கோபு பிந்தி தரித்திருந்தது போல தரித்திருக்கிற ஆத்மாவே, இன்னைக்கு ஆண்டவர் உனக்காய் யுத்தம் செய்கிறார். உனக்காய் செங்கடலை பிளக்கிறார். எஸ், உனக்காய் செங்கடல் இந்த இரவு நேரத்தில் பிளக்கப்படுகிறது இயேசு நாமத்தினாலே. கரங்களை தட்டி சபை, கரங்களை தட்டி போராடு. ஓ ரீமா லாபா லாபா ரிஷாகா லாரா. ஓ ரீமா லமா ரபோ கடரா ஷா. ஆமென். ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை. ஆண்டவரே உம்முடைய முகத்தை பார்க்கணும்னு சொல்லி வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இப்பொழுது பிரத்யட்சமாய் உம்முடைய பிரசன்னத்தில் வெளிப்படுவீராக. ஆவிக்குள்ளாய் மாற்றப்படட்டும், ஆவிக்குள்ளாய் மாற்றப்படட்டும். சபை ஆவிக்குள்ளாய் மாற்றப்படட்டும். ஆமென், ஆமென், ஆமென். ஆவிக்குள்ளாய் மாற்றப்படட்டும். பரிசுத்த ஆவிக்குள்ளாய் ஒவ்வொரு மாற்றப்படட்டும். வாஞ்சிக்கிற பிள்ளைகள் இப்பொழுது பிரத்யட்சமாய் தரிசனங்களை பார்ப்பார்களாக, தரிசனங்களை பார்ப்பார்களாக. ஒரு அபிஷேகம். எஸ் ஃபயர். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஆமே. கர்த்தர் உன்னை ஆவிக்குள்ளாய் மாற்றுகிறார் அம்மா. கர்த்தர் உன்னை ஆவிக்குள்ளாய் மாற்றுகிறார், ஆவிக்குள்ளாய் மாற்றுகிறார். ஓ உன்னத அனுபவத்துக்கு நேராய் உன்னை கொண்டு செல்லுகிறார். ஆமென். ஒரு நீச்சல் ஆழம். ஆமென். நீந்த செல்லத்தக்கதாய் நீச்சல் ஆழம் மூழ்கி மூழ்கி எழும்பத்தக்கதாய் ஆமென் உன்னை கொண்டு செல்லுகிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஓ ரீமா லாபா லிமா லாபா ரா ஷாகாலாரா. ஓ ரிமா லமா லபா ரபோ ஷபா லபா லிமா லபாரா. எல்லாரும் கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க பாப்பா. கரங்களை தட்டி ஆண்டவரை நோக்கி கேளுங்க, கேளுங்க. ஆமென். வாஞ்சியோடு கேளுங்க. ஒரு அபிஷேக நதி உன்மேலே ஊற்றப்படுகிறது. அவருடைய வல்லமை உன்மேலே வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமென். வல்லமை வெளிப்படுத்தப்படுகிறது. வல்லமை. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். உன் பிரச்சனையை பார்க்காதே சகோதரி, உன் பிரச்சனையை பார்க்காதே, உன் வியாதியை பார்க்காதே, உன் குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்தை பார்க்காதே. நீ கர்த்தரை நோக்கி பார், கர்த்தரை நோக்கி பார், அவரை நோக்கி பார், அவரை நோக்கி பார், அவரையே நோக்கி பார். உன்னை அழைத்த தேவனை நோக்கி பார், உன்னை அழைத்த தேவனை நோக்கி பார், உன்னை நடத்துகிற தேவனை நோக்கி பார். எஸ் வல்லமை அடக்கலாம் உனக்கு உண்டாகிறது. அரண் உனக்கு உண்டாகிறது. எஸ் ஃபயர். எஸ் நாமத்தினாலே. ஓ ரீபா லாபா ரா ஷாகாலா ரீமா லாபா ரா ஷாகாலாரா. மனுஷனுடைய முகத்தை பார்த்து பார்த்து நீ தோல்வியை கண்டுட்டு இருக்கிற, மனுஷனுடைய முகத்தை பார்த்து பார்த்து நீ தோற்று கொண்டிருக்கிறாய். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு என் முகத்தை பாரு, என் பாதத்தில் இருந்து என் முகத்தை பாரு, உன் முகத்தை நான் பிரகாசிக்க பண்ணுகிறேன். தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வெளிச்சத்திலே நான் வெளிச்சம் காண்கிறேன், உம்முடைய வெளிச்சத்தில் நான் வெளிச்சம் காண்கிறேன், உம்முடைய வெளிச்சத்திலே நான் பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கிறேன், பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கிறேன். ஆத்மாவாய் உன் மேலே தேவ மகிமை இறங்கி வருகிறது. எஸ் ஃபயர்.
ஆமென் 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 ஆமென். உன்னை காண்கிறவர்கள் ஆமென் தேவனை பார்க்கத்தக்கதாய் உன்னை கர்த்தர் தேவ சாயலாய் மாற்றுகிறார். ஆமென் ஆமென் ஆமென். உன்னை தேவ சாயலாய் மாற்றுகிறார். ஆமென் ஆமென். நன்றி தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய சட்டைக்குள்ளாக நீ அடைக்கலம் புகுந்திருக்கிறாய். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய சட்டைக்குள்ளாக நீ அடைக்கலம் புகுந்திருக்கிறாய். அவருடைய சட்டை உன்னை மூடுகிறது. அவருடைய சட்டை உன்னை மூடுகிறது. ஆமென் 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 ஆமென். பெற்றுக்கொள். கோழி தன் சட்டை ஆமென் தன் சட்டைக்குள்ளாய் குஞ்சுகளை சேர்த்து அணைப்பது போல உன்னை சேர்த்து அணைக்கிறார். உன்னை சேர்த்து அணைக்கிறார். ஆமென். அவரை போல நீ மாறும்படியாய் தேவ சாயலாய் நீ மாறும்படியாய் ஒரு அபிஷேகம். எஸ் ஃபயர். ஓ ரீபா லாபா லாபா ராஷா காலாரா. மகிமையின் மேல் மகிமை அடைகிறாய். மகிமையின் மேல் மகிமை அடைகிறாய். ஆவியானவராலே நீ மகிமையின் மேல் மகிமை அடைகிறாய். ஆவியானவராலே நீ மகிமையின் மேல் மகிமை அடைகிறாய். தேவ சாயலாய் மாறுகிறாய். ஆமென். தேவ சாயலாய் மாறுகிறாய். முகமுகமாய் தரிசிக்கிற அனுபவம், முகமுகமாய் பார்க்கிற அனுபவத்துக்குள்ளாய் உன்னை கர்த்தர் கொண்டு செல்லுகிறார். உன்னை கர்த்தர் கொண்டு செல்லுகிறார். சகோதரி, உன்னை கர்த்தர் கொண்டு செல்லுகிறார். ஒரு அபிஷேகம் அனலாய் பற்றி எரிகிறது. எரிகிறது. எஸ் ஃபயர். எரிகிறது. எஸ் ஃபயர். எரிகிறது. எஸ். வல்லமையின் ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார். எஸ் ஃபயர். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. ஆமென் 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 ஆமென். இதுவரை இருந்த அனுபவம் அல்ல. இன்னைக்கு தேவனுடைய வல்லமைக்குள் மகிமைக்குள்ளாய் மூடப்பட்டிருக்கிற நீ ஆமென். உன்னுடைய வாழ்க்கையில இனிமேல் ஜெயிப்பாய். இனிமேல் நீ ஜெயிப்பாய். ஆமென். ஜெயிக்கிற அனுபவத்தை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். கரங்களை தட்டி போராடி ஜெபம் பண்ணு. கரங்களை தட்டி போராடி ஜெபம் பண்ணு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லு. ஆமென். ஸ்தோத்திரம்னு சொல்லு. ஹalleluya hallelujah. ஓ ரீபா லாபா லாபா ராஷா காலாரா. இந்த நாளிலிருந்து தரிசனத்தின் மூலமாய் நீ கர்த்தரை பார்க்க போகிறாய். முகமுகமாய் பார்க்க போகிறாய். சொப்பனத்தில் நீ பார்க்க போகிறாய். ஆமென். அவருடைய வல்லமை மகிமை மூலமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆமென் ஆமென். அக்கினியினாலே உத்தரவு கொடுக்கிறார். சகோதரி, உனக்கு அக்கினியினாலே உத்தரவு கொடுக்கிறார். சகோதரா, உனக்கு அக்கினியினாலே உத்தரவு கொடுக்கிறார். அக்கினியை பெற்றுக்கொள். தேவ அக்கினி மேல இறங்கி வருகிறது. அக்கினி அபிஷேகம், அக்கினி மகிமை உன் மேல ஊற்றப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே நிரம்பு. அவருடைய மகிமையினால் வல்லமையினால் நீ நிரம்பு. ஆமென். வாஞ்சிக்கிற பிள்ளைகள் மேல் அவருடைய மகிமை வல்லமை இறங்கி வருகிறது. ஆமென். கர்த்தருடைய மகிமை உன்னை மூடும்போது உனக்கு அற்புதம் நடக்காமல் இருக்குமோ? கர்த்தருடைய மகிமை உன்னை மூடும்போது உனக்கு அற்புதம் நடக்காமல் இருக்குமோ? ஆமென். கர்த்தருடைய மகிமை உன்னை மூடும்போது இன்னைக்கு உனக்கு அற்புதம். நாவ திறந்து போராடு. நாவ திறந்து ஜெபு. கர்த்தருடைய மகிமை உன்னை மூடுகிறது. உனக்கு அற்புதம் அதிசயம் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே தேவ மகிமை. நிறைந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற தெரிய அணையாதவர், மங்கி எரிந்து கொண்டிருக்கிற ஆத்மாவே உன்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். அக்கினி பிளம்பாய் மாற்றுகிறார். ஓ பெற்றுக்கொள். ஆமென். தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அசுத்த உதடுள்ள ஓ ஜனங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவர். ஆமென். சேனைகளின் கர்த்தரை என் கண்கள் கண்டதே. உன்னை கர்த்தர் பரிசுத்தமாக்குகிறார். கரங்களை தட்டி ஓ ரிமா லாபா லிமா லாபா ரிபா லாபா ராஷா காலா ரிமா லா காலாரா. ஓ ரிமா லாபா ரிபா லாபா ரபோ ஷாகாலா ரிமா லாபா ரா.
ஓ ரிமா லபா ரபோ ஷபலபா லமரபரா. விடாத விடாத போராடி ஜெபம் பண்ணுமா, போராடி ஜெபம் பண்ணு. யாக்கோபை போல கெஞ்சி கெஞ்சி ஜெபம் பண்ணு, கெஞ்சி கெஞ்சி ஜெபம் பண்ணு. ஆமென். ஏசாயா சொல்லுகிறான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாக இருக்கிறவர், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. கரங்களை தட்டி ஆண்டவரை துதி. ஓ ரிமா லாபா லேபா லாபா ரா ஷாகாமா ரிமா லாகாலாரா. ஓ ரிமா லாபா ரபோ ஷபா லாபா லிமா லாபா ரபா ரபா ரா. ஹalleluya, மகு ஸ்தோத்திரம். ஹalleluya. பேசு, நாவ திறந்து பேசு, ஆண்டவரை நோக்கி பேசு. ஆமென். விடாத விடாத நாவ திறந்து போராடு, யாக்கோபை போல போராடு. ஒரு மகிமை இறங்கி வருகிறது, மகிமை இறங்கி வருகிறது, வல்லமை இறங்கி வருகிறது. எஸ் ஃபயர். ஓ ரிபாலமா ரிபாலமா ரபோ ஷபலமா லிமாலமா ரபா. வல்லமை 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 பரிசுத்த அக்கினி. ஆமென். எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும், எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உந்த முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் கலக்கங்கள் மாறிவிடும், யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து விடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, எல்லாரும் ஒருமித்த குரலோடு முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, 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 சேர்ந்து அல்லேலூயா. பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும், எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. ரெண்டு முழங்கால் படிக்கட்டு, இரண்டு கரங்களை கூப்பி மீண்டும் உங்க முகத்தை பார்க்கணும் ஐயா, உங்க முகத்தை
பார்க்கணுமே உணர்ந்து சொல்லு ஏசையா பாப்போம். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா அப்படியே கரங்களை உயர்த்தி உம்மை பார்க்கணும் ஆண்டவரே, உம்மை நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லு, பரிசுத்த தேவனே உம்மை பார்க்கணும் ஆண்டவரே. உடைய முகத்தை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. இந்த யாக்கோபு போல உடைய பாதத்துல கெஞ்சுகிற ஆண்டவரே. எங்கள் பாடுகள், எங்கள் வேதனை, எங்கள் துக்கம், எங்களுடைய சோர்வுகள் எல்லாம் மாறி போகத்தக்கதாய் உடைய முகத்தை பார்க்கணும்பா, உடைய முகத்தை பார்க்கணும்பா. கெஞ்சு கெஞ்சு ஆண்டவர் இன்னைக்கு அநேகரை விசேஷித்த ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறதை நான் ஆவியிலே உணர்கிறேன். அநேகரை விசேஷித்த ஆசீர்வாதத்தினாலே ஆண்டவர் நிரப்புகிறதை நான் ஆவியிலே உணர்கிறேன். வாஞ்சியோடு கூட கேளு அப்பா அப்பா அப்பா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா கண்ணீரோடு உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா அல்லேலூயா இருதயத்தின் ஆழத்தில் இருந்து சமூகத்தில் யாக்கோபு போல போராடி கெஞ்சி ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் பிரத்யட்சமாய் வெளிப்பட்ட தேவருக்காய் ஸ்தோத்திரம். உடைய மகிமையையும் உடைய வல்லமையையும் வெளிப்படுத்தி நீர் உமக்கு ஸ்தோத்திரம். அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்களே எங்களை காணும், சொந்த கண்களே உமை பார்க்கும். உமை பார்க்கும் ஆண்டவரே வாஞ்சியோடு கூட நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவரே ஒரு மனதோடு கூட அன்று வாஞ்சியோடு கண்ணீரோடு கூட அழுது அழுது ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, இந்த கண்ணீருக்கு ஆண்டவரே மறுபதல் உண்டாகட்டும், இந்த கண்ணீருக்கு அற்புதங்கள் நடக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுமை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட அழுது புலம்புகிற இந்த கண்ணீருக்கு ஆண்டவரே, ஓ இம்மையிலும் மறுமையிலும் ஆண்டவரே நன்மைகள் உண்டாவதாக உண்டாவதாக. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்படி எங்களை நீர் இந்த நாள்ல இந்த சத்தம் கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாள்ல ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க பாப்பா. Oh, thank you, Jesus. Hallelujah. Oh, thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. நன்றி ஆண்டவரே. யாக்கோபு பெற்ற ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பிலே 6வது நாளாக உம்முடைய பாதத்திலே காத்திருந்து உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். வல்லமையினாலும் மகிமையினாலும் எங்களை நிரப்பி இருக்கிற தேவருக்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை காண செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை மனப்பூர்வமாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜெபம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை காண செய்யட்டும். அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்புகிற தேவருக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதங்களை காண செய்யும். அற்பமான எண்ணங்களை உம்முடைய பாதத்துக்குள்ளே தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.